துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான நல்லவை நடக்கின்றது. இதை எந்த கிரகத்தாலும் எவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் துணிச்சலுடனும் சிறப்புடனும் செயல்படுத்துவதற்கான நல்லயோகங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை சுக்கிரன் விலக்கிவிடுகிறார். அரசியல் சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து இந்த தருணத்தில் உங்களை தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரிய தடைதாமதங்கள் நீங்குவதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய முழுத்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது. இதுவரையில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் விலகக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் சூட்சுமங்களை நன்கு உணர்ந்து கொண்டு செயல்பட போவதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலில் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறையும். ஆதாயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வரும். எனவே சுபவிசேஷங்கள் கண்டிப்பாக இல்லத்தில் இந்த காலகட்டத்தில் நிறைந்து நடந்தேறும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். இது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கண்டிப்பாக எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கு தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய புதன் பகவானால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் கல்விரீதியான விஷயங்களிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. அனைவரையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய திறன் ஆற்றல் கிடைப்பதால் குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சியை பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உண்டு. எனவே இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் தடைதாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகுவதோடு நீண்ட காலங்களாக எதிர்பார்க்கின்ற நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கர்மஸ்தானம் பலப்படக்கூடிய இந்த நேரத்தில் புதிய அசையா சொத்துக்களும் அதன் மூலமாக நிரந்தரமான வருமானங்களும் ஏற்படக்கூடிய விதத்தில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான இனிதான பலன்களை இந்த தருணத்தில் நிறைந்து செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு சூரியன் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே சூரியன் ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையிலும் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணமென்பது உங்களுக்கு நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் நீங்கி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும்.
இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். பித்தூர்காரகன் என்று கருதக்கூடிய சூரியன் மாத்தூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் போன்ற 2 கிரகங்களின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு சில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடிவரும். உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே ஏதோ ஒருவிதத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் நிரந்தரமான வருமானங்கள் அல்லது நிரந்தரமான வியாபாரம் உத்தியோகம் தொழில் என நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த தருணத்தில் மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான் வளர்பிறை சந்திரனாகவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை மனகசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவுடன் பொலிவுடன் முகமகிழ்ச்சியுடன் எல்லாவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து வெற்றிகரமாக முடிப்பதற்கான நல்ல பலமான ஆற்றல்களை சந்திரபகவான் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டங்களில் எந்த பணியை செய்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இனிதாக நிறைந்து அமையுமென்பதை நன்கு உணர்ந்து செயலாற்றக்கூடிய மிகச்சிறந்த அருமையான தருணங்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனிபகவான் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான். எனவே இந்த வாரத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நல்ல பலன்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சிகளை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நழுவவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்கிறது. குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் 8ஆம் இடத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே புத்திரகாரகரான தனகாரகரான குருபகவானுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் முழுமையாக விலகும். உடல் ஆரோக்கிய தொல்லைகள் மறைந்து ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சியில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் கை நழுவி சென்ற வாய்ப்புகளை கூட இந்த தருணங்களில் நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருபகவான் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த வாரத்திலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நல்லபல சலுகைகள் பலமாக நிறைந்து கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இதுவரையில் பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மனநிறைவு மனநிம்மதி குறைந்த நிலை மாறி மிகச்சிறப்பான மனநிம்மதி கிடைப்பதற்கான நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று இருப்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக கருதப்படுகிறது. எனவே வியாபாரம் தொழில் உத்தியோகம் கல்வி வளர்ச்சி என அனைத்து வகையான பணிகளிலும் முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் பலப்படுத்துவதால் எல்லாவிதமான நன்மைகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் அமைகிறது. வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடுமையான சிரமங்கள் போட்டிகள் இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை சந்திக்கும்.
போட்டிகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களை லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவும் பலமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இதை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உறுதி செய்கிறார். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது. ஏனெனில் குருபகவான் பலமாக கேதுவை பார்த்து கேது பகவானை புனிதப்படுத்துகிறார். இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள்.